டே 27ஓட இஃப்தார் மினி விளாக் தான் இது. எப்போவோ போஸ்ட் பண்ண வேண்டியது. கடைசி மினி விளாக்ல சொன்ன மாதிரி ரமதான் செலிப்ரேஷனுக்காக சென்னை போயிருந்தேன். அதுக்கு நடுவில் எனக்குமே கொஞ்சம் பிரேக் தேவைப்பட்டுச்சு. அதனால தான் இப்போ போஸ்ட் பண்ணுறேன். இனி கண்டினியூஸாக மினி விளாக் வரும். ஸோ மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஈவினிங் 3 o'clock மதுரை டு சென்னை ஏசி ஸ்லீப்பர் ஸ்மார்ட் பஸ் புக் பண்ணியிருந்தோம். வைஃபை கனெக்ஷன், ரெஸ்ட் ரூம் எல்லாமே பஸ்ஸுக்குள்ளேயே இருந்துச்சு. நல்ல ஒரு லக்ஸுரி ட்ராவலாக இருந்துச்சு. ட்ராவல் ஏதாவது ஃபாஸ்டிங் பிரேக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ வீட்டிலே ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருந்தேன். மேகி, ப்ரான் பிரியாணி, வாட்டர்மெலன் ஜூஸ்ன்னு கொஞ்சம் ஸ்நாக்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்திருந்தேன். பஸ் ஏறினதும் ரொம்ப டயர்டாக இருந்துச்சு. கொஞ்சம் நேரம் தூங்கி எழுந்திரிச்சு இஃப்தாருக்கு ரெடி ஆகி உட்காந்தாச்சு. இதுதான் இந்த வருஷத்தோட பெஸ்ட் இஃப்தாராக எங்கள் 2 பேருக்குமே இருந்துச்சு. ரொம்ப அதிகமான வெரைட்டிஸ் கிடையாது. வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்த மேகி, ப்ரான் பிரியாணி, வாட்டர்மெலன் ஜூஸ் இதை வச்சு நோம்பு திறந்துட்டோம். நல்லா பீஸ்ஃபுல்லான இந்த ஜேர்னியை என்ஜாய் பண்ணிட்டே 2 பேரும் சாப்பிட்டது ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. நோம்பு திறந்து கொஞ்சம் நேரத்தில் கொஞ்சம் சூடாக ஏதாவது குடிச்சா நல்லா இருக்கும்னு 2 பேருமே வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். கரெக்டாக 7:30க்கு பஸ் ஒரு இடத்துல ஸ்டாப் பண்ணாங்க. நல்ல ஸ்ட்ராங்கான ஃபில்டர் காஃபி வாங்கி குடிச்சிட்டு எங்கள் ஜேர்னியை கண்டினியூ பண்ணோம். வீட்டில் டின்னருக்கு ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ வீட்டுக்கு போய் தான் டின்னர் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அது எல்லாத்தையும் அடுத்த மினி வ்ளாக்ல பார்க்கலாம். ஸ்வீட்டான ஜேர்னி ஸ்வீட்டோட முடிஞ்சிச்சு. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் ரன்னிங்க லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.